சோழனை விட சேரன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோ பொருள் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சேரனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயந்தான் கடந்த சில நாட்களாகவே நடந்துட்டு இருக்குது. எவ்வளவோ பொண்ணுங்களை பார்க்குறாங்க. அதே மாதிரி நீலாவுக்கும் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவங்களால எடுக்க முடியாமல் போயிட்டுருக்கு. இப்படித்தான் மாற்றி மாற்றி சீன்ஸ் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதை தவிர பாண்டியனோட லவ் ஸ்டோரி வந்தாலுமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ கார்த்திகா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இனிமே வந்து சேரன் மாமாவை பார்க்க போகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆரம்பத்திலே நினச்சிருந்தா நல்லாயிருக்கும். நம்ம வீட்டை மீறி வர முடியாது. அப்படி நம்ம சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அம்மா வந்து ஏதாவது பண்ணிக்கிடுவாங்க. அதனால நம்ம வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. சேரன் மாமாவுக்கு வேற யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும், நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி நினைக்கிறாங்க கார்த்திகா. இப்போ கோயிலில் வந்துட்டு நம்ம நிலாவும் பல்லவனும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்க எங்கள் கோயிலுக்கு. உடனே நிலாவை பார்த்துட்டு கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, நீ ஊர்ல இருந்து வந்தது எதுக்கு? இப்படிலாம் கல்யாணம் முடிச்சு வச்சு அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவா? நீ என் மகளை வர சொல்லியிருக்கிற கோயிலுக்கு. சேரமாமா ரெடியாக இருக்கிறாங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ இதெல்லாம் உன்னோட ஐடியாவாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலாவை வந்து திட்டுறாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் தேவையில்லாத மாதிரியெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்க, மரியாதையாக பேசுங்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். உங்கள் பொண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டீங்கல்ல, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுல்ல, இனி என்ன சும்மா சும்மா எங்கள் குடும்பத்தை பற்றி நோண்டிகிட்டே இருக்கிறீங்க, அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு நம்ம நிலா வந்து போயிடுறாங்க.